ஒருவன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக போராடி சிறைக்கு சென்றிருக்கிறார் என்றால் அது என்ன அண்ணன் பேரறிவாளன் தான். 19 வயதுல துணை குடியரசுத் தலைவரோட காரவை மறிச்சாரு வழக்கு. இப்படி மக்களுக்காக தேர்தல் களத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி வாக்குகளை மட்டும் வாங்காது வழக்குகளையும் வாங்கி நிற்கிறார் என்றால் அது என் அண்ணன் பேரறிவாளன் தான். உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்பதுதான் எங்களினுடைய ஒரே கோரிக்கை. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 25 வயது ஒரு இளைஞன் இந்த தேர்தல் களத்தில் இந்த தொகுதியில் நிற்கிறார். உண்மையிலேயே 25 வயது பூர்த்தியான ஒரு இளைஞனுக்கு என்ன சிந்தனை இருக்கும்? என் குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். 25 வயது பூர்த்தி அடைந்த உடனேயே இந்த தேர்தல் களத்தில் வந்து நிற்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய என் அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்குகளை செலுத்துங்கள். எளிய மக்கள், களத்தில் உங்களுக்காக நிற்கக்கூடிய மக்கள், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காது நிற்கக்கூடிய மக்கள், நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மட்டும்தான் இறுதி வரை உறுதியாக நிற்போம். உங்கள் வாக்குகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் செலுத்தி என் அண்ணன் பேரறிவாளன் அவர்களை வெல்ல வையுங்கள். உறுதியாக இறுதியாக இந்த மக்களுக்கென்று ஒரு கட்சி இந்த களத்தில் நிற்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நாம் தமிழர் கட்சியை தவற விட்டு விடாதீர்கள். காலம் தந்த கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாங்கள் பிரபாகரனை தலைவனாக மட்டுமே இருக்கவில்லை, எங்கள் நெஞ்சுகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைவனின் வழிவந்த பிள்ளைகளாக உறுதியாக இந்த களத்தில் நாங்கள் வெல்லுவோம்.